அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்து பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கு வானலில் 50 மில்லி போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கின பிறகு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த டைமில் இப்போ இது கூடவே அரைக்கை போல் புதினா, அரைக்கை போல் மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். ஃபஸ்ட்டே புதினா கொத்தமல்லி சேர்க்கறனால நல்ல ஒரு வாசனை வரும் மஷ்ரூம் பிரியாணியில். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததும் இந்த டைமில் இப்போ இது கூடவே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி புலாவ்லாம் செய்யும்போது மசாலாவை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா பெரிய மஷ்ரூமாக ஒரு 7லேருந்து 8 போல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கழுவி க்ளீன் பண்ண மஷ்ரூமையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை 1 நிமிஷம் போல் நல்லா சுருளை வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த தயிரோட மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா வதக்கின பிறகு நல்லா கிரேவி பதத்தில் இந்த மாதிரி வரும். நான்வெஜ்ஜில் பிரியாணி செஞ்சால் எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணியும் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு தந்து பாருங்கள். உங்கள் வீட்டு பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ இந்த டைமில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதியில் செய்கிறதா இருந்தால் 2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே பச்சரிசி, ஜீரக சம்பா இந்த மாதிரி நீங்கள் அரிசி சேர்க்குறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ கொதி வந்த இந்த பிரியாணி மசாலாவோட சேர்த்துடலாம். எல்லா அரிசியும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பிரியாணியோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து மீதி 5 நிமிஷத்தில் ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.